ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் பார்க்கக்கூடிய இது கவுமி நீர், நாம் மாட்டு சாணம் என்று தமிழ் அழைக்கப்படுகின்றன. இது காய வைக்கணும், நல்லா காஞ்சி ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு இதை பவுடர் பண்ணி நாம் தாவரங்களுக்கும் பயன்படுத்தும் போது அதனுடைய சத்தின் மூலமாக தாவரங்களுடைய வளர்ச்சி அதிகமாகின்றன, அதிக பச்சை நிறம் கொண்டதாக உள்ளன. இவை என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கவுமி நீர், மாட்டு சாணம் என்று அழைக்கப்படுகின்றன. இதனால் தாவரத்துக்கு என்ன பயன் அப்படின்னா, இதில் உள்ள சத்தின் காரணமாக தாவரங்கள் உயர்ந்து அடர்த்தியாக வேகமாக வளரக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளன. இரண்டாவது விஷயம், இது ஒரு ஆர்கானிக். நாம் யூரியா, பொட்டாசியம், டிஏபி காம்ப்ளெக்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா, யூரியா இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, டிஏபி இருக்குது. அது எல்லாமே இயற்கை உரம் அல்ல. நாம் உற்பத்தி செய்து தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் நாம் பயன்படுத்தப்படுகிறோம். இது கவுமி நீர் இயற்கையாகவே வரக்கூடியதுனால எந்த பிளான்ஸுக்கும் சைடு எஃபெக்ட் கிடையாது. உதாரணமாக ஒரு தாவரத்துக்கு நம்ம விவசாயத்துக்கோ இல்லை மரம் பண்ணும்போது நம்ம அதிகமாக யூரியா போட்டால் அந்த தாவரம் எஞ்சிடும். டிஏபியோ காம்ப்ளெக்ஸ் அதிகமாக நம்ம போட்டு வாட்டரிங் கம்மியாக பண்ணால் அது கருகி போய்டும் அந்த தாவரம். ஆனால் இந்த எரு அந்த மாதிரி இல்லை. நம்ம எரு எவ்வளோ வேணாலும் நம்ம தாவரத்துக்கு போடலாம். அதனால் அனைத்து தாவரங்களும் நன்கு வளரக்கூடியதாகவும் மற்றும் நமக்கு நிறைய ஈல்டு தரக்கூடியது உள்ளன. தாவர பச்சையும் மற்றும் நமக்கு நிறைய ஈல்டு தரக்கூடியதற்கு தாவரத்துக்கு எந்த சைடு எஃபெக்டும் கொடுக்கறதில்லை. அதனால் நிறைய விளைநிலங்கள், நெல் போட்டாலும் சரி, கரும்பு போட்டாலும் சரி, சோளம் போட்டாலும் சரி, எந்த விளைநிலங்களில் இருந்தாலும் சரி இந்த கவுமி நீர் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல் நாம் புதுசாக புல் போடுறோம், இல்லை செடி உற்பத்தி செய்கிறோன்னா செம்மண்ணோட மணலோடு இது கலக்கும்போது தேவையான சத்து கிடைக்கிறதுனால இது தாவரம் பச்சை நிறத்தோடு அதிகமாக வேகமாக வளரக்கூடிய தன்மை கொண்டதாக உள்ளன. அதனால் நம்ம போடும்போது நல்லா ட்ரை ஆன, இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அப்போ என்னென்னா ஸ்மெல் வராது, பூச்சி வராது. பச்சையாக இருந்தால் ஸ்மெல் வரும், பூச்சி வரும், செடி அழுகிடும் பச்சையாகவே போட்டோம். காஞ்சி இருக்கும்போது இதை தூள் பண்ணணும். தூள் பண்ணி நம்ம தாவரத்துக்கு போடும்போது அது தேவையான சத்தை உட்கிரிக்கு எடுத்து நம்ம தாவரம் பழங்கள், காய்கறிகள் எல்லாத்துக்குமே போடலாம். அப்போது ஈல்டு நல்லாயிருக்கும், தாவரங்கள் பச்சை பச்சைன்னு நல்லா பார்க்க அழகாக இருக்கும். ஆகவே இதை தூள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மாட்டு சாணத்தை நல்லா காய வைங்க. காய வச்சு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், அதை எடுத்து தூள் பண்ணுங்கள். இல்லைன்னா தண்ணியில் கரைச்சிடுங்க. நல்லா ட்ரை ஆன தண்ணியில் கரைச்சி தாவரத்துக்கு போடுங்க. இல்லை தூளானால் தூளை எடுத்து அப்படியே தாவரத்துக்கு நம்ம பரப்பி விட்டுட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி கவுமி நீர் எடுத்து காய வச்சு நல்லா தூள் பண்ணி அதை பிறகு நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம விவசாய நிலமாக இருந்தாலும் அது யூஸ் பண்ணுங்கள். எந்த மரம், செடி கொடி அனைத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். காய வச்சு பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். புதுசாக பார்க்குறோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.